நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் முருகருடைய 6 படை வீடுகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆடு சேவல் பலியிட்டு தங்களுடைய வழிபாடு நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக போகும்போது இங்கே இருக்கக்கூடிய அரைமண்டல்களான இந்து முன்னணியினர், ஆர்எஸ்எஸ் போன்ற மெண்டல் பயல்க அந்த வழிபாடு செய்வது கூடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சரியா தப்பான்னு உள்ளதை விட முருகர் யார் என்பதை முதல்ல இந்த ஆர்எஸ்எஸ் பயல்களும் இந்த இந்து முன்னணி அமைப்பினரும் தெரிந்து கொள்வது இன்றைய காலகட்டத்தினுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்குது. ஏன்னா இவனுங்களுக்கு முருகரை பற்றியே தெரியாது. முருகரை சைவ கடவுளாக பார்க்குறாங்க. ஏதோ வட இந்தியாவிலேருந்து வந்த ஒரு பொம்மை கடவுள் போலையும், இல்லை அவருக்கு சைவந்தான் விருப்ப படையல் என்பதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. தங்கள் அரசியல் லாபத்திற்காக முருகரை இன்னைக்கு பலி ஆடாக மாற்றிட்டாங்க. முருகரை பற்றி முழுவதுமாக தெரியணும்னா திருமுருகாற்றுப்படையை படிக்கணும். திருமுருகாற்றுப்படை தான் முருகரை பற்றி உள்ள செய்தியை குறிப்பிடக்கூடிய ஒரு இலக்கிய நூல். இந்த திருமுருகாற்றுப்படையில் முருகருடைய வழிபாடு என்ன என்பது தெளிவாக இருக்குது. முருகருடைய வழிபாடு ஆடு சேவல் பலியிட்டு இரத்த படையலாக வழிபாடு நடந்திருக்குது. ஏறத்தாழ ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலேருந்து அதற்கு முந்தைய தொடர்ச்சியான காலகட்டத்தில் முருகருடைய வழிபாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய கிராமப்புற தெய்வங்களாக, நாட்டார தெய்வங்களாக இருக்கக்கூடிய அல்லது குல வழிபாடு செய்யக்கூடியவங்க பண்ணக்கூடிய வழிபாட்டு முறையில் தான் முருகருடைய வழிபாடும் இருந்திருக்கிறது என்பதற்கு முக்கிய சான்று நம்மளுடைய திருமுருகாற்றுப்படை. அதில் உள்ள 220வது பாட்டு, 230வது பாட்டு, 240வது பாட்டில் மறியறுத்து செங்குருதியுடன் விரவிய தூவெள்ள அரிசி சிறு பசு மஞ்சளோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள் தொடர்ச்சியாக வருது. அந்த செங்குருதி அந்த படையல் இருக்குல்ல, ஆடு சேவல் பலியிட்டு படைக்கக்கூடிய படையல் தான் முருகனுக்கு பிடித்த படையல் என்பது இந்த ஆர்எஸ்எஸ் பயல்களுக்கும் இந்து முன்னணி பயல்களுக்கும் இந்த மூளை இல்லாத முட்டா சங்கி பயல்களுக்கு வரலாறு தெரியாது, இலக்கியம் தெரியாது, திருமுருகாற்றுப்படையும் தெரியாது. இவனுங்க தூக்கி சுமப்பது ராமாயணத்தை. ராமாயணமும் இவர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அப்படிப்பட்ட முட்டா பயலுக இன்றைக்கி முருகரை அரசியல் ஆதாயத்திற்காக கையில் எடுத்திருக்காங்க. முருகருடைய வேல் மிகவும் கூர்மையானது. எனவே அவங்க பிரியாணி கொண்டு போகிறாங்க, மாமிச படையல் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இஸ்லாமியர்களை தூற்றுவதை நிறுத்த வேண்டும். ஒருவேளை எனக்கு என்ன தெரியும்னா, முஸ்லீம்கள் தான் உண்மையிலேயே முருகர் வழிபாட சரியாக பண்ணுறாங்களான்னு கூட எனக்கு கேள்வி கேட்க தோணுது. ஏன்னா நீங்கள் முருகரை என்ன ஆக்கிட்டீங்க, சைவமாக மாற்றிட்டீங்க. முருகர் அசைவ படையில் விரும்பியக்கூடிய ஒரு இறையாக, தமிழ் கடவுளாக இருந்தவர். வேலு வச்சுருக்கக்கூடிய ஆள், வாள் வச்சுருக்கக்கூடிய ஆள் சைவமாயா? என்ன அறிவு உங்களுக்கு? திருமுருகாற்றுப்படையில் இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன். அவர் அசைவ படையல் ஆடு சேவல் பலியிட்டு படையல் நடத்தியது தான் அன்னைக்குள்ள பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள் செய்த வழிபாட்டு முறை முருகருக்கு இந்த முறையில் தான் பண்ணியிருக்காங்க. இதை தெரிந்து கொண்டு முருகருடைய வேலோடு ஆர்எஸ்எஸ் சங்கிகள், இந்து முன்னணியினர் விளையாட வேண்டாம். அது மிகவும் கூர்மையானது. உங்களை குத்தி கிழிச்சிரும். இது தெரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க முருகரோடு.